முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ரங்கோலி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரங்கோலி கோலம்லாம் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து அதை ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாருமே அந்த ரங்கோலி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஜர்தோசியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ஜர்தோசியை வந்து ஒரு இதுலேருந்து அதோட எண்டு வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து தூக்கிட்டு இருக்கும். அதனால் இடையில ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம அந்த போட்டிருக்க லைனுக்கு நேரே ஸ்டிச் பண்ணி வாங்க. இப்போ அப்படி ரொட்டேட் பண்ணி வரும்போது அதுக்கு மேலே வர மாதிரி தான் வரும் ஜர்தோசி. ஆனால் அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தெரியாது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இடையில நம்ம அந்த ஜர்தோசியோட இடையிலையும் ஒரு ஸ்டிச்சோ 2 ஸ்டிச்சோ வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது ஜர்தோசியிலேருந்து நூல் ரிமூவ் ஆகிடுச்சு, அப்படி இல்லைன்னா உள்ளே மாட்டிக்கிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த ஜர்தோசியை எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஊசியை அந்த ஜர்தோசிக்குள்ளே விடும்போது சில டைம் வந்து ஊசியில் நூல் மாட்டிக்கிடும். அப்படி மாட்டலை அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த ஜர்தோசியை எடுத்துட்டு அது ஒரு வேளை ஸ்ப்ரிங் இழுத்துடுச்சு அப்படின்னா அதை அந்த கட் பண்ணி தூர எடுத்துட்டு மீதி இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி போடும்போது பார்க்குற நல்லாயிருக்கும். இப்போ சாரீ ஒரு கலரில் இருக்குது, ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா சாரீ கலரில் நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஜர்தோசி வந்து ப்ளவுஸ் கலர்லேயே போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா அதில் என்ன பார்டர், அதாவது கோல்டன் கலர் பார்டர் வருதா, அப்படி இல்லைனா காப்பர் கலர், சில்வர் கலர் என்ன கலரில் வருதோ அந்த கலரில் ஜர்தோசி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்க லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சென்டர்லேயும் உள்ள ஸ்டோன்களையும் நம்ம வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் வந்து கரெக்டாக முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இப்போ நான் சென்டரில் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சியும் இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதே மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதாவது அந்த திலகம் ஷேப் அப்படிங்கும்போது அதோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் நான் எடுக்கலை, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுலேயும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரங்கோலி ஷேப் மாடலில் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே பென்சில் வச்சோ பென் வச்சோ ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஜர்தோசியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேமாக எடுத்தாலும் சரி, டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறோம். எப்படி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து ஓரமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டை வந்து இழுத்ததில் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அதை சுற்றி கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் எந்த லைனில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த எட்ஜ் வரும்போது நம்மக்கிட்ட ஜர்தோசி மீதி இருந்தாலும் அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வர்றப்போ வந்து அது ஷார்ப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே அந்த போட்டிருக்க லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணி வர்றதா இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஜர்தோசி எடுத்ததில் வேஸ்ட் ஆகிட்டு நான் அதை தூர வச்சுட்டு வேறு ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சில டைம் வந்து நூல் உள்ளே மாட்டிக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துரும். அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும், நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ரொம்ப இழுக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணி தூர எடுத்துகிட்டு மீதி உள்ள ஜர்தோசியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது வந்து கரெக்டாக வரும்.
இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே ரொம்ப வந்து குட்டியான ஜர்தோசியாக இருக்கும். அதோட ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் மற்ற ஜர்தோசியை விட. ஆனால் நம்ம இந்த ஜர்தோசி தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யூஸ் பண்ண வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் வந்து சேர்த்தை கட் பண்ணாமல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், அதாவது நிறைய ஜர்தோசி வேஸ்ட் முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜர்தோசி வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 டைம் ஸ்டிச் பண்ணும்போது அது இடையில மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து இழுத்து ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிரும் ஜர்தோசி. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. இதே இது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச் தான் போடுவோம். அதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது. அதே இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் போடும்போது நூல் வந்து இடையிலே மாட்டிக்கும். நீங்கள் திரும்ப ஊசியை உள்ளே விட்டு எடுக்கும்போது நூல் சம்டைம்ஸ் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஜர்தோசியை அப்படியே எடுத்துட்டு அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்கலை அப்படின்னா நீங்கள் திரும்பியும் அதே மாதிரி ஊசியில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து காப்பர் கலர்லேயே ஸ்டோனும் அதுக்கு மேட்சாகவே காப்பர் கலரில் ஜர்தோசியும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு, காப்பர் கலரில் ஜர்தோசி இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம சேம் கலர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். வேறு கலர்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும், சாரீ ஒரு கலரில் இருக்கும். அதை மேட்ச் பண்ணியும் நம்ம ஜர்தோசி உங்களுக்கு என்ன கலர், ஜர்தோசியும் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வந்து கிடைக்குமோ அந்த கலர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜர்தோசி வச்சு சிம்பிள் ஒர்க்காக போட்டாலுமே பார்க்க நல்லாயிருக்கும். பீட்ஸை விட வந்து ஜர்தோசி வந்து நல்ல லைஃப் கொடுக்கும், சீக்கிரம் கருத்து போகாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஜர்தோசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஜர்தோசியோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் சொல்ல முடியாது. மற்ற திங்ஸை விட ஜர்தோசியோட ரேட் வந்து அதிகம்தான். அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது இதே திலகம் ஷேப் ஸ்டோன் தான். சில ஸ்டோன் வந்து பூ ஷேப்பில், அதாவது இதே மாதிரி பூ மாதிரியே இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஸ்டோன் என்கிட்ட இல்லை. அதனால் சாம்பிளுக்கு நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 3 திலகம் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் எப்படி ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாவது ஒரு எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து முடிக்கணும், அவ்வளோதான். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதில் வந்து முடிக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இவ்வளோ சைஸில் தான் ஜர்தோசி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ்லலாம் வந்து ஒரு டைம் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். இதில் வந்து நம்ம அவுட்லைன் ஸ்டிச் மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச் போடுறோம். அதனால் சேம் அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இது இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து தான். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டில் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிக்கணும், அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த வளைவாக வர இடத்துல நம்ம வளைச்சி ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரியே வரும். பாருங்கள், 2 ஸ்டோனுக்கும் இடையில ஒரு வளைவு வந்துச்சு. அதில் நான் ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப எடுத்ததுனால அதில் ஒரு வளைவு இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம இந்த ஸ்டோனை வச்சு என்னென்ன ஷேப்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே ஷேப்புக்கு நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ்லாம் போடும்போது இதே மாதிரி நம்ம 3 ஸ்டோன் வந்து அங்கங்கே ஒட்டிட்டு இது நம்ம ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா இதுலேயும் நாட் போடும்போது நாட் ஒழுங்காக விழுந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஜர்தோசிலையும் அப்படி தான். ஒரு இது ரிமூவ் ஆச்சுன்னா அவ்வளோமே கலந்து ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துரும், போட்டே வேஸ்ட் ஆயிரும். அதனால்
ஒவ்வொரு டைம் நீங்கள் நாட் போடும்போது நாட் கரெக்டாக விழுந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள நூலை இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் கரெக்டாக விழுந்துருக்கிறது தெரியும். ஒழுங்காக விழலை அப்படின்னா அப்போவுமே வந்து ரிமூவ் ஆகும். நீங்கள் திரும்ப ஒரு டைம் போட்டுக்கலாம். அதை மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எண்டு நாட். அதை வந்து நல்லா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. என்னோடய சேனலில் 2 மெத்தட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி எண்ட் நாட்டுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 டைப்பில் போட்டதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ரெண்டும் சேம் கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜர்தோசி. இது டிஃப்ரெண்ட் கலர், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.